இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டட் கேம் நீங்கள் அவளோட கேட்டிருக்கோம். சிமுலேட்டட் கேம் பார்த்தோன்னா நம்ம விளாட போகிறோம். இந்த பஸ் சிமுலேட்டட் கேம் ஏறக்குள்ள யாரும் அவ்வளோ ஸ்லோவாக ஏறுதுன்னு. ஐயோ ஏன்டா வெளியே துரத்துட்டீங்க? வெளில துரத்துட்டானுங்க. நல்ல வேலை இது ஏறிட்டு தான் இருக்கு. ஐயோ எனக்கு வர கோவத்துக்கு கம்ப்யூட்டரில் தூக்கி எறியலான் இருக்குது. நீங்கள் என் ஃபேஸை பார்க்கணுன்னா என் யூடியூப் சேனலுக்குள்ள போனோம். அது நான் லாஸ்ட்டில் என் யூடியூப் சேனல் நேம் தெரிலனா உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இது ஏறக்குள்ள நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மட்டும் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்காதையும் பாருங்கள். சரி இது ஏறக்குள்ள வீடியோ போலயே. இப்போ நான் போட்டிருக்கிறது டேட் பார்த்தீங்கன்னா October 1. ஆமாம், உங்கள்கிட்ட சொல்ல வந்துட்டேன். தீபாவளிக்கு நீங்கள் எங்கள் ஊரில் வாங்கியிருப்பீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏங்க இப்போ தாங்க 41%, 42, 43, 44. ஐயோ சீரியஸ் ஸ்பீடாக ஏற மாட்டேங்குது. ஸ்பீடாக ஏறு. எனக்கு கார்டு கொடுத்துட்டு போயிடலான் இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் 72 ஏறி இருக்கு. 73, 74, 75, 76. ஓ சாரி 61. அதுக்குள்ள நான் அங்கே போயிட்டேன். சரி 80 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுன்லோடிங்குன்னு இருக்குல்ல, அதில் போய் பாருங்களேன். அதில் பாருங்களேன் 83 ஏறி இருக்குது. 85. அவனு சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த ஊரில் வாங்கியிருப்பீங்க? நான் எனக்கு தெரியும், சிவகாசி தானே. போன வருஷம் தீபாவளிக்கு எந்த ஊரையோ, அதுக்கும் போன வருஷம் தீபாவளி எந்த ஊரோ அதுக்கு போய் கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதாங்க, 100% ஏறிச்சு. பஸ்ஸை எடுக்கலாமா? என்னடா மறுபடியும்மா? அளவில் 6 ஸ்பீடாக இருக்குங்க. 21, இப்போ ஒரு 34, இப்போ ஒரு 50, 42, இப்போ ஒரு 49. ஸ்பீடாக ஏறிச்சுங்க, 100 ஏறிச்சுங்க. என்னடா வெள்ள துரத்திட்டீங்க? டாபர் செய். என்னடா இப்போ நான் பண்ணுவேன்? ஒப்பா போலாங்க. இந்த வீடியோக்கு ஒன்றும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம யூடியூப் சேனல் எல்லாத்த விட கம்மியான சப்ஸ்கிரைபில் இருக்குதுங்க. அதை ஏற்றுறதுக்கு உங்களால் தான் முடியும். கொஞ்சம் யூடியூபர்ஸும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். அது என்னமோ பச்சை கலரில் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இது வரல. இது நல்லா இருக்கு. இன்னும் அதில் ஏற்றிருக்குங்க. ஐயோ தப்பான ரூட்டில் வந்துட்டு இருக்கிறேனே.
ரெட் சிக்னலா? இப்போ நம்ம ஊருக்கு போகிற பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர். டிக்கெட் ஏங்க, எனக்கு ஒரு கன்னியாகுமரியில் எனக்கு ஆப்பிரிக்காவுக்கு டிக்கெட் கொடுங்க. எது ஆப்பிரிக்காவா? மேடமே இது சென்னை டு கோயம்புத்தூர், இது ஆப்பிரிக்காலாம் போகாது. ஐயோ இந்த மேடம் வேறு என்னமோ திட்டிகிட்டு இருக்குது. ஐயோ நீங்கள் இறக்கி விட்டுறீங்க, இறங்க. இறங்கிட்டேன், போய் தொலைங்க. நம்ம போகிறது இது சென்னை டு கோயம்புத்தூர். இவனுங்க என்னன்னா சாரி, நான் ஒரு மனப்பிராந்தி போகிறேன். ஒன்றும் பேசஞ்சரே ஏற்றலைங்க, நான் ஒரு இருக்குங்க. நான் இங்கே தான் பேசஞ்சர் இருக்கானுங்களா? ஏறுங்கடா பஸ்ஸில் சீக்கிரமா. பஸ்ஸை கொஞ்சம் அழகாக நிறுத்தணுமா? ஸ்பீடாக ஏறுங்கய்யா. ஒரு சில பேர் ஜோடியாக போகிறாங்கங்க, பார்த்தீங்களா? ஏங்க நம்மளை எப்போ பார்த்தாலும் வெளியே துரத்திட்டே இருக்கிறாங்க. வாங்கய்யா, இதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கிறேன். இருக்கேன் ஏன் போன ரூட்லேயே போகிறேன். உங்களை அப்படியே பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விட்டா போகுமா? அங்கே ரூட்டு போகுது. பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் கேன்டீன் இருந்துச்சுன்னா பக்கம் நிறுத்தி விட்டுறலாம். இங்கே கேன்டீனு எங்கேயாச்சும் பக்கத்தால் இருக்கா? கேன்டீனே இல்லையே. இண்டிகேட்டரை போட்டுப்போம். வாஷ் பண்ணுறோம் அது. சிக்னல் போடுங்கடா ஸ்பீடா. போட்டானுங்கப்பா. நம்ம யூடியூப் சேனலுக்கு யாரையாச்சும் டிக்கெட் எடுக்கலாம். அதே மாட்டேன். நான் அப்பயே சொல்லிட்டேன் ஏறும் போதே சென்னை டு கோயம்புத்தூர்னு. ஆப்பிரிக்காக்கா இவங்க இறக்கி விடலாம். பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அங்கே இறக்கி விட்டுறேன். போயிருங்கன்னா என்னது அப்படியே யாரும் கோயம்புத்தூர் வேணா போய் இறக்கி விட்றேன். சரியா? இத்தனை பேசஞ்சர் எல்லாம் ஸ்டாப்பு இறங்கிட்டாங்களே. சரி நல்லது. அவங்கள வச்சு என்னால் சமாளிக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மட்டும் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, அதையும் பாருங்கள்.